சென்னை கொளத்தூரில் 210 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பெரியார் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிநவீன மருத்துவ உபகரணங்கள், பிரம்மாண்ட பார்க்கிங் வசதி உள்ளிட்ட அம்சங்களுடன் ஸ்டான்லி ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு நிகராக கட்டப்பட்டிருப்பதாக பெருமிதம். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். பெரியார் அரசு மருத்துவமனை திறப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. திருச்செந்தூரில் ஐயா வைகுண்டர் அவதார பதியில் ஆளுநர் ஆர்.என். ரவி சுவாமி தரிசனம். உடை மாற்றும் அறையில் ஆளுநர் இருந்தபோது ஜெனரேட்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து புகை கிளம்பியதால் பரபரப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8010 ரூபாய்க்கும் சவரன் 64,080 ரூபாய்க்கும் விற்பனை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசு பள்ளி கழிவறையில் மாணவர் மர்மமான முறையில் மரணமடைந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம். மாணவர் உயிரிழப்புக்கு காரணமான சக மாணவரை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியது காவல்துறை. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் காலை 10 மணிக்கு நேரில் ஆஜராகுமாறு சீமானுக்கு மீண்டும் சம்மன். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் காவல்துறையால் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிப்பு. சீமானின் மனைவி கூறியதன் பேரில் உதவியாளர் கிழித்ததால் பரபரப்பு. சீமான் வீட்டுக்கு சென்ற போலீசாரிடம் துப்பாக்கியை காட்டிய காவலாளியால் அதிர்ச்சி. காவலாளியை கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு. துப்பாக்கியை பறிமுதல் செய்து காவலாளியை மடக்கியது போலீஸ். காவலாளியை விடுவிக்குமாறு போலீசாரிடம் முறையிட்ட சீமானின் மனைவி. நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டபோதும் காவலாளியை ஜீப்பில் ஏற்றிய போலீஸ். சீமான் வீட்டு காவலாளியிடம் கைப்பற்றப்பட்டது .32 அங்குல துப்பாக்கி என காவல்துறை தகவல். துப்பாக்கிக்கான உரிமம் வைத்திருந்ததாகவும் அதில் 20 தோட்டாக்கள் இருந்ததாகவும் போலீஸ் தரப்பில் தகவல். சீமான் வீட்டு காவலாளியும் உதவியாளரும் போலீசாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி தாக்கியதாக புகார். உடலில் கீறல் விழுந்ததாக காவல் ஆய்வாளர் பிரவீனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளின் வழக்கு பதிவு. சீமான் இல்லத்தில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டதாக வளசரவாக்கம் போலீசார் புகார் அளித்ததால் நீலாங்கரை போலீசார் அங்கு விரைந்தனர். காவலாளியிடமிருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்யவே ஆய்வாளர் வீட்டிற்குள் சென்றதாகவும் நீலாங்கரை காவல்துறை விளக்கம். தருமபுரி கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க செல்வதால் விசாரணைக்கு ஆஜராக முடியாது.
ஓசூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரபரப்பு பேட்டி. பெரியார் பற்றி விமர்சித்ததால் பெண்ணை வைத்து தன்னை முடக்க முயற்சி என்றும் ஆவேசம். விசாரணைக்கு வருவேன் என்று போலீசாரிடம் விளக்கமளித்த பின்னரும் என்ன அவசரம்? யாருக்கும் பயந்து ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் சீமான் காட்டம். தன்னிடம் காட்டும் அவசரத்தை அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் காட்டாதது ஏன் என்றும் கேள்வி. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் ஆஜராகவில்லை என்றால் சீமான் மீது நடவடிக்கை பாயும். சம்மனில் உள்ள 10 நிபந்தனைகளை சுட்டிக்காட்டி காவல்துறை எச்சரிக்கை. சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் கூடுதல் போலீசார் குவிப்பு. சீமான் வீடு அமைந்துள்ள பகுதிக்குள் செல்வோர் தீவிர விசாரணைக்கு பின்னரே அனுமதி. சீமானுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாராக இருப்பதாக நடிகை விஜயலட்சுமி சவால். 2 நாட்களுக்கு முன்பு கூட சீமான் தரப்பில் தம்மிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக வீடியோ மூலம் பரபரப்பு தகவல். போதைப்பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்த பணத்தை இயக்குனர் அமீர் உள்ளிட்டோரின் வங்கி கணக்குகளில் செலுத்திய ஜாஃபர் சாதிக். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வாதம். ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் செயல்பாடுகளுக்கும் எங்களது தனிப்பட்ட வாழ்விற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி டெய்சி பரபரப்பு அறிக்கை. கிரிப்டோ கரன்சி மோசடியில் நடிகை தமன்னா, காஜல் அகர்வால் ஆகியோரிடம் விசாரணை நடத்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் முடிவு. விளம்பரத்திற்காக ஊதியமாக பெற்ற தலா 25 லட்சம் ரூபாயை திரும்ப பெறவும் நடவடிக்கை. மோசடி கும்பலுடன் தொடர்பு உள்ளதா, முதலீட்டு பங்குதாரரா என்றும் விசாரணை நடத்த திட்டம். சென்னையில் கொலை செய்துவிட்டு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட குற்றவாளிகள் 5 ஆண்டுகளாக நீடித்த பகையை தீர்த்ததாக ரீல்ஸ் வெளியிட்டு கொண்டாடியதால் அதிர்ச்சி. சென்னை அண்ணா நகர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேர் கைது. திருவொற்றியூரில் பதுங்கி இருந்தவர்களை கைது செய்தது தனிப்படை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் மும்முரம். எய்ம்ஸ் மாதிரி வரைபடமும் வெளியீடு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் வெகு சிறப்பாக நடைபெற்ற மயான கொலை நிகழ்ச்சி. 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடந்த மயான கொள்ளை. திரளான பக்தர்கள் பங்கேற்ற வழிபாடு. சென்னை விமான நிலையத்தில் உதான் யாத்ரி கஃபே என்ற பெயரில் உணவகம் திறப்பு. விமான நிலையங்களில் இனி 10 ரூபாய்க்கு டீ, மலிவு விலையில் காஃபி கிடைக்கும். மின் கட்டமைப்பு நவீன மயமாக்கலுக்காக கோரப்பட்ட 3200 கோடி நிதி உதவிக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும். மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தல். திருக்கழுக்குன்றத்தில் சாலையில் மது அருந்தியவர்களை தட்டி கேட்ட அதிமுக பேரூராட்சி செயலாளர் வெட்டப்பட்ட சம்பவம். காவல்துறையை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுகவினர் போராட்டம்.
குண்டுகட்டாக கைது. சென்னை மாநகராட்சி வணிக வளாக கடைகளுக்கான மாத வாடகையை 5ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். தவறினால் 12% அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். மெரினா, பட்டினப்பாக்கம், திருவான்மியூர், பெசன்ட் நகர், புது கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க முடிவு. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் ஒப்புதல். சென்னையில் உள்ள தெருநாய்கள், மாடுகளுக்கு மைக்ரோசிப் மற்றும் QR கோடு பொருத்தும் பணி துவங்கியது. முதல் கட்டமாக 3500 தெருநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்த உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பண்ணையார் என்ற தாவேகா தலைவர் விஜயின் பேச்சுக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் பதிலடி. பண்ணையார் பாணியெல்லாம் திமுகவினரிடம் இல்லை, விஜயிடம் வேண்டுமானால் இருக்கலாம் என்றும் பேட்டி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் கூலி தொழிலாளி மீது தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் சரமாரி தாக்குதல். பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நாகையில் மத்திய அரசின் CPCL எண்ணெய் ஆலை விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு பணம் வழங்காததை கண்டித்து போராட்டம். 4 கிராம மக்கள் தொடர் உண்ணாவிரதம். மார்ச் 1ஆம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு கடிதம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தல். டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை. கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை மழையில் நனையாதபடி பாதுகாப்பாக வைத்திருக்க அறிவுறுத்தல். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் சென்னை வருகை திடீர் ரத்து. சென்னை IITயில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய கல்வி இணையமைச்சர் சுகந்த மஜும்தார் பங்கேற்பார் என அறிவிப்பு. சென்னை வரவுள்ள மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜும்தாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். திமுக மாணவர் அணி மற்றும் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் வருமுன் தடுப்போம் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். குடும்ப கட்டுப்பாட்டை திறம்பட செயல்படுத்திய தமிழக அரசுக்கு தண்டனை வேண்டாம், பரிசுதான் வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. விமான நிலையம் அமைக்க பரந்தூரை தேர்வு செய்தது தமிழக அரசுதான். மத்திய அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பேட்டி. பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைய உள்ளது. இடம் தேர்வும் முடிந்துவிட்டதாகவும் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல். தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை வெளியிட்டது மத்திய அரசு. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் நடவடிக்கை. கர்நாடக மாநிலம் ஹூப்ளி நகரில் துணிக்கடை ஊழியர் மாரடைப்பால் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. உயிருக்கு போராடிய கடைசி நிமிட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி.
இந்தியாவில் 100 கோடி மக்களிடம் அத்தியாவசிய தேவை தவிர வேறு எதற்கும் செலவு செய்ய பணம் இல்லாத சூழல். வெறும் 10% மக்களிடம் 57 விழுக்காடு பணம் குவிந்துள்ளதாக ப்ளூம் வெஞ்சர்ஸ் என்ற முதலீட்டு நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் தகவல். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியா திட்டத்தின் செயல்பாடுகள் சாமானிய மக்களின் பாக்கெட்டை காலி செய்வதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. கோடீஸ்வரர்களின் கஜானாவையே நிரப்புவதாக ப்ளூம் வெஞ்சர்ஸ் ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி விமர்சனம். பஞ்சாபில் வரும் கல்வியாண்டு முதல் அனைத்து பள்ளிகளிலும் பஞ்சாபி மொழி பாடம் கட்டாயம். மும்மொழி கொள்கை சர்ச்சையான நிலையில் தெலுங்கானாவை தொடர்ந்து பஞ்சாபும் தாய்மொழி பாடத்தை கட்டாயமாக்கியது. இளைஞர்கள் எந்நேரமும் இயர்போன்களை பயன்படுத்துவதால் செவித்திறன் பாதிப்பு அதிகரிப்பு, நிரந்தர காது கேளாமையை ஏற்படுத்தும் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை. வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியீடு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லாத பிற நாடுகளிலிருந்து வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய செக் குடியரசு மற்றும் ஸ்லோவேக்கியா விவசாயிகள் எதிர்ப்பு. டிராக்டர்களை எல்லையில் நிறுத்தி இரு நாட்டு விவசாயிகளும் போராட்டத்தில் குதித்ததால் பரபரப்பு. போலாந்தில் உள்ள டோனட் கடைகளுக்கு வெளியே வரிசை கட்டி நின்ற கூட்டம். ஈஸ்டருக்கு முன் வரும் கடைசி வியாழக்கிழமையில் பாரம்பரிய இனிப்பு வகைகளை சாப்பிட்டால் நன்மை கிடைக்கும் என நம்பிக்கை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தான் வங்கதேசம் அணிகளுக்கு இடையேயான போட்டி ரத்து. மழை காரணமாக ஒரு பந்து கூட வீசப்படாத நிலையில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. அமெரிக்காவில் இருக்கும் பின்னணி பாடகர் இயேசுதாஸ் பூரண நலத்துடன் உள்ளார். உடல் நலமில்லாமல் சிகிச்சை பெற்று வருவதாக வெளியாகும் தகவலுக்கு மறுப்பு.